அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் இன்றைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அது நிறைவேறுவதாக. யோவான் ஸ்நானகன் பிறந்த பொழுது அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷம் அடைவார்கள் என்று தேவதூதன் சொன்னான். ஆனால் கிறிஸ்து பிறந்த பொழுதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றான். இன்றைக்கும் உங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற ஒரு கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் இருப்பதாக. இயேசு உங்கள் உள்ளத்திலும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் பிறந்து சமாதானமும் சந்தோஷமும் அருள்வாராக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் அவர் பிறந்த பொழுது என்ன சூழ்நிலை இருந்தது? யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாய் இருந்தார்கள். ரோமன், எந்த ஒரு ரோமனாவது ஒரு யூதனை பார்த்து எனக்கு இந்த வேலையை செய்து கொடு, இந்த சுமையை எனக்காக தூக்கி கொண்டு வா என்று சொன்னால் அந்த யூதன் கூலி இல்லாமல் அந்த வேலை செய்ய வேண்டும். இது அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாய் இருந்தது. மேலும் சொந்த நாட்டிலே வாழ்வதற்கு அந்நிய தேசத்தானுக்கு வரி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மன அமைதியற்றிருந்தார்கள். ஆனாலும் ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார்கள், வேதத்தை தியானித்தார்கள். மேசியா பிறக்கும் பொழுது தங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்பதை அவர்கள் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக அறிந்திருந்தார்கள். எனவே ஒரு மேசியா வரவேண்டும் என்று சகலரும் விரும்பினார்கள். ஆனால் அந்த மேசியா எப்படிப்பட்டவர், எதினின்று தங்களை விடுவிப்பவர் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், மேசியா ஒரு ராஜாவாய் பிறந்து இந்த ரோமருக்கு விரோதமாக அவர் போர் செய்து ரோமர்களை தேசத்தை விட்டு விரட்டி யூதர்களுக்கு விடுதலை தருவார் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் வாக்கு பண்ணின மேசியாவோ அவர் பாவத்தின் அடிமைத்தனத்தினின்றும் பிசாசின் அடிமைத்தனத்தினின்றும் ஜனங்களை விடுவித்து ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர் பூமிக்கு வந்தார். அதுதான் கிறிஸ்மஸின் நோக்கம். ஏதேனிலே பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். அவர்கள் பரதீசுக்கு வரும் வழி அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வழியை திறப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக
பூமியிலே பிறந்து அவர் மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக, அதாவது என் பாவங்களுக்காகவும் உங்கள் பாவங்களுக்காகவும் அவர் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். அவரே இரட்சகர், அவரே நம்முடைய மீட்பர். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். அவர் பிறக்கும் பொழுது தாழ்மை உள்ளவராக ஒரு தச்சன் வீட்டில் சாதாரண குடும்பத்திலே அவர் பிறந்தார். யூதர்கள் மேசியாவாக எதிர்பார்த்திருந்த ஒருவருக்கு இவர் முற்றிலும் வித்தியாசமான குணங்கள் உடையவராய் இருந்தபடியினால் இவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொன்னார், நான் செய்த காரியங்களை பாருங்கள், நான் செய்த அற்புதங்களை பாருங்கள், அதன் நிமித்தமாகவாவது நான் பரலோகத்திலிருந்து வந்தேன் என்று விசுவாசியுங்கள் என்றார். ஆனால் யூதர்களோ அவரை விசுவாசியாமல் அவர் பிசாசுகளை துரத்தின பொழுது பிசாசுகளின் தலைவனால் துரத்துகிறான் என்றார்கள். பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மேசியா தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டார். ஆனால் அதன் நன்மையை யூதர்கள் இன்று வரை அனுபவியாமல் இன்றும் மேசியாவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த கிறிஸ்மஸில் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்து பாவ இச்சைகளையும் பாவ ஆசைகளையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்து பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதி உங்களை பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் பிறந்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலை என்ன? இன்றைக்கு நாம் சுதந்திர மனிதர்களாய் இருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் உண்டு. ஒருவனும் இன்னொருவனை அடிமை கொள்ள முடியாது. நான் இந்த தேசத்தில் வசிப்பதற்காக, குடியுரிமை பெறுவதற்காக நான் வரி செலுத்த வேண்டியது இல்லை. அது என் பிறப்புரிமையாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னொன்றிற்கு அடிமையாயிருக்கிறேன். யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். 1 யோவான் 3:8 பாருங்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்று கிறிஸ்து உங்களில் பிறப்பாரென்றால் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவித்து உங்களை தன்னோடு பரலோகத்திலே சிம்மாசனத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு அநேகர்
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். மனிதனுக்கு மின்சாரம் தேவைப்படும் அளவிற்கு தேவன் தேவைப்படவில்லை. அவன் அறியாதவனாய் இருக்கிறான். ஒரு சிறு பிள்ளை ஒரு கிறிஸ்மஸ் பரிசு வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்றாள். அங்கே ஒரு அழகிய பொம்மையை பார்த்து அந்த பொம்மையை வாங்கி தரும்படி பெற்றோரிடத்தில் கேட்டாள். அவர்கள் அதை வாங்கி கொடுத்தார்கள். அந்த பரிசுக்குள் இன்னொரு சீட்டு இருந்தது. இதை விற்பனை கவுண்டரில் கொடுங்கள், உங்களுக்கு இன்னொரு பரிசு இருக்கிறது. பரிசுக்குள் ஒரு பரிசு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த பிள்ளை ஓடிப்போய் அந்த கார்டை அந்த கவுண்டரில் கொடுத்த பொழுது அந்த பொம்மைக்கு போடுவதற்கான பலவித உடுப்புகளை கொடுத்தனர். அந்த பிள்ளைக்கு அதிக சந்தோஷம். அவள், நான் இந்த பொம்மையை பலவிதமான உடுப்புகள் உடுத்தி மகிழ்வேன் என்று அவள் பொம்மையை விட இந்த அதற்குள் இருந்த பரிசை மிகவும் விரும்பினாள். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் தேவன் நமக்கு பரிசாக இயேசுவை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பரிசுக்குள்ளாக அவர் நமக்கு பல்வேறு பரிசுகளை வைத்திருக்கிறார். அதாவது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் எனக்குள் பிறக்கிறார். அவர் எனக்குள் வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது நான் புது சிருஷ்டியாக மாறுகிறேன். இயேசு மட்டும் வருவதில்லை, அவருக்குள்ளாக இருக்கிற பல காரியங்களும் நன்மைகளும் எனக்குள்ளும் ஏற்படுகிறது. அவர் சம்பாதித்த மீட்பு எனக்கு சொந்தமாகிறது. அவருக்கு சொந்தமான தேவனுடைய ராஜ்யம், பரலோகம், பரலோகத்தில் வாசஸ்தலங்கள் எனக்கு உரியவைகளாக மாறுகிறது. நானும் பிதாவின் பிள்ளையாகிறேன், இயேசுவின் சகோதரன் ஆகிறேன். அவர் தருகிற சந்தோஷம், சமாதானம், திருப்தி, இவை அனைத்தும் எனக்கு கிடைக்கிற பரிசுகள். சகோதரனே, இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா? சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? உங்கள் குடும்ப உறவுகளில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை அழைத்துவிட்டு அவரை ஒரு ஓரத்திலே உட்கார வைத்து செயல்படாதபடி சிலுவையில் அறைந்துவிட்டு சுய இஷ்டப்படி வாழுகிறீர்களோ? ரட்சிக்கப்பட்ட பின்னும் தேவனுக்குரியவைகளை நாடாமல் இந்த உலகத்திற்கு உரியவைகளையே நாடி ஜீவிக்கிறீர்களோ? வேதம் வாசிப்பது உங்களுக்கு அவ்வளவு பிரியம் இல்லையோ? அதிகாலையில் எழுந்து தேவனோடு ஜெபத்திலே உறவாடுவது உங்களுக்கு இஷ்டம் இல்லையோ? இந்த கிறிஸ்மஸில் இவைகள் எல்லாம் மாறட்டும். இவைகளை மாற்றி உங்களை தன்னோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காகத்தான் இந்த பூமியிலே தேவன் பிறந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய
சகல ஐஸ்வர்யங்களுக்கும் சுதந்திரவாளி ஆகிறேன். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எனக்கே உரியது. அவருடைய அன்பின் ஆழம் எனக்கே உரியது. அவருடைய பரிசுத்தத்தின் மேன்மை எனக்கே உரியது. என் பாவம் மறைக்கப்பட்டு அது மன்னிக்கப்படுகிறது. தேவனுடைய நீதி எனக்குள் வருகிறது. இந்த ஒரு பரிமாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர் யூதருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்காகவே பிறந்தார். அவர் பிறந்த பொழுது தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற கொடுக்கிற நற்செய்தி. அப்படி என்றால் எனக்கும் கிறிஸ்மஸ் ஒரு நற்செய்தி, உங்களுக்கும் கிறிஸ்மஸ் நற்செய்தி. சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கும் இது நற்செய்தி. ஆஸ்பத்திரியிலே வேதனையோடு வியாதியோடு இருக்கிற அவனுக்கும் ஒரு நற்செய்தி. அப்படி என்றால் இந்த நற்செய்தியை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொண்டவன் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த ஒரு ஆசீர்வாதங்களை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை அறியாதவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்காக தேவன் பிறந்த நாள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு நாள். இயேசுவை கண்ட மேய்ப்பர்கள் தாங்கள் போகும் இடத்திலெல்லாம் இயேசுவை பிரஸ்தாபித்து கொண்டே போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சகல ஐஸ்வர்யங்களுக்கும் சுதந்திரவாளியாகி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் திருப்தியையும் நிம்மதியையும் அனுபவியுங்கள். அதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கிறிஸ்மஸின் சந்தோஷம் உலகம் எங்கும் கிடைக்க உதவி செய்யுங்கள். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன்.